இன்று நாம் காணவிருப்பது கூலி திரைப்படத்திற்கு எத்தனை மார்க் கொடுக்கலாம் என்பதை குறித்து தான். கூலி திரைப்படம் பல நெகட்டிவ் கமெண்டுகளை 2 நாளாக பெற்றிருக்கின்றது. ஆனால் கூலி திரைப்படம் தற்பொழுது மிகச் சரியான அளவிற்கு அனைவருக்கும் பிடிக்க ஆரம்பித்திருக்கின்றது. அந்த திரைப்படத்தில் அனைத்து ஆக்ஷன் சீக்வன்ஸ்களும் மிக பிரபலமாக பேசப்படுகின்றது. மேலும் டீட்டெயில்டாக மக்கள் திரைப்படம் பார்க்க துவங்கியிருக்கின்றார்கள் என்று இந்த கூலி திரைப்படத்தை வைத்து நம்மால் புரிந்து கொள்ள முடிகின்றது. இதற்கு முன்பு வரக்கூடிய திரைப்படங்களை பெரிதாக மக்கள் டீட்டெயில்டாக பார்ப்பதில்லை. ஏன் அவ்வாறு திரைப்படங்களை டீட்டெயில்டாக பார்க்கக்கூடிய கலாச்சாரம் தற்பொழுது உருவாகி இருக்கிறதென்றால் அதற்கு முதற் காரணமாக இருப்பவர் நம்ம லோகேஷ் கனகராஜ் என்றே கூறலாம். ஏனென்றால் தமிழ் மக்கள் தமிழ் திரையுலகில் கதை அம்சங்களுடன் வரக்கூடிய அனைத்து திரைப்படங்களையும் மிக அழகாகவே அதை பார்ப்பார்கள், மேலும் வெற்றியடைய செய்வார்கள். ஆனால் தற்பொழுது லோகேஷ் கனகராஜ் மற்றும் அவரை போன்று பல புதுமுக இயக்குநர்கள் தமிழ் சினிமாவில் அறிமுகமான பிறகு அற்புதமான திரைப்படங்களை திரைக்காவியங்களை கொடுத்து வருகின்றார்கள். மிகப்பெரிய அளவிற்கு தமிழ் மக்களிடையே தமிழ் இளைஞர்களிடையே அதுவும் குறிப்பாக 2K கிட்ஸுகளிடையே மிகப்பெரிய அளவிற்கு வரவேற்பை அது பெற்றுதான் கொடுக்கின்றது. அதில் மிக முக்கியமான ஒரு விடயம் என்னவென்றால் ஒரு சில இடங்களில் ஒரு சில காட்சி அமைவுகள் அதனுடைய துவக்கமும் மேலும் அதனுடைய தொடர்ச்சியும் அடுத்த திரைப்படத்திலும் வரக்கூடிய ஒரு மிக முக்கிய நிகழ்வு நடக்கின்றது. அந்த அடிப்படையில் நம்ம லோகேஷ் கனகராஜ் அவர்கள் எடுத்த அனைத்து திரைப்படங்களுக்கும் ஏதோ ஒரு வகையில் ஒரு லிங்க் இருக்கும். அந்த திரைப்படத்தை தொடர்ச்சியாக பார்ப்பவர்களுக்கு மேலும் லோகேஷ் கனகராஜ் அவர்களுடைய திரைப்படங்களை டீட்டெயில்டாக பார்க்கக்கூடிய ஒரு கூட்டம் அதை எப்பொழுதுமே கண்டறிந்து சமூக வலைதளங்களில் மிக பிரபலமாக அதை மாற்றுகின்றது. இந்த திரைப்படங்களிலும் இந்த கூலி திரைப்படத்திலும் மிகப்பெரிய அளவிற்கு டீட்டெயில்டாக இதில் பல காட்சி அமைவுகள் இருக்கின்றன. இதற்கு முன்பு வந்த லியோ திரைப்படமாக இருக்கட்டும், அதற்கு முன்பு வந்த நம்ம கமலஹாசன் அவர்கள் நடித்த விக்ரம் திரைப்படமாக இருக்கட்டும், எல்லாவற்றிற்கும் ஒரு மிகப்பெரிய ஒற்றுமையை ஒவ்வொரு திரைப்படத்திலும் வைத்து முடிப்பார், மேலும் வைத்திருப்பார் காட்சி அமைவுகளில். அதுபோன்று இந்த திரைப்படத்திலும் பல காட்சி அமைவுகள் அடுத்த திரைப்படத்தினுடைய துவக்கமாக மேலும் தொடர்ச்சியாக இருக்கக்கூடியவற்றை நம்மால் இந்த திரைப்படத்தில் பார்க்க முடிகின்றது. நிச்சயமாக இந்த திரைப்படம் லோகேஷ் கனகராஜ் அவர்களுக்கு ஒரு மைல்கல்லை எட்டியிருக்கின்றது. காரணம், தமிழ் சினிமா மட்டுமல்லாது இந்திய சினிமாவில் ரஜினி என்ற பிம்பம் மிகப்பெரிய அளவிற்கு பெரிதாக இருக்கின்றது. எப்படியாவது திரைப்படத்தை மிக சரியான அளவு மிக அழகாக வடிவமைத்து ரஜினிக்காகவும் மேலும் அவர்களுடைய ரசிகர்களுக்காகவும் கொடுத்துவிட வேண்டும், சூப்பர் ஸ்டாருக்காக எப்படியாவது இந்த திரைப்படத்தை சரியாக எடுத்துவிட வேண்டும் என்ற பொறுப்பும் அவருக்கு இருந்தது, லோகேஷ் கனகராஜ் அவர்களுக்கு. அதை மிகச் சரியாக தன்னால் முடிந்த அளவிற்கு மிக துல்லியமாக அந்த திரைப்படத்தை கொடுத்திருக்கின்றார். மிக அற்புதமான கதை அமைவுகள் மேலும் காட்சி அமைப்புகள் இருந்தன. ஸ்க்ரீன் பிளே சொல்லவே வேண்டாம், மிகப்பெரிய அளவிற்கு மிக தெளிவாகவே ஸ்க்ரீன் பிளே இருந்தது என்று கூறலாம். நிச்சயமாக இந்த திரைப்படமும் மிகப்பெரிய அளவிற்கு ஹிட்டாகி இருக்கின்றது. இந்த திரைப்படத்திற்கு 100க்கு 99% கூட இந்த திரைப்படத்திற்கு முழுமையாக கொடுக்கலாம். மிகப்பெரிய வசூல் சாதனையும் இந்த திரைப்படம் நிறைவேற்றியிருக்கின்றது. இதுபோன்று லோகேஷ் கனகராஜ் திரைப்படம் அனைத்தும் வெற்றியை பெறுவதற்கு வாழ்த்துக்களை கூறி மீண்டும் ஒரு சினிமாவின் மார்க் என்ற இந்த தலைப்பின் கீழ் ஒரு புதிய காணொளியில் உங்களை சந்திக்கின்றேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் தமிழா செய்திகள். நன்றி, வணக்கம்.